அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் நடத்தக்கூடிய ஜிடி கான்ஸ்டபிளுக்கு நம்ம வந்து முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு பகுதி போட்டிருப்பேன். ஆல்ரெடி கிளாஸ் 1ன்னு சொல்லி போட்டிருப்பேன். அது பாருங்கள். அது பார்த்திங்கன்னா நான் பிசிக்கு கொடுத்தது அதை மாற்றி கொடுத்தேன். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான முறையில் அந்த எஸ்எஸ்சியில் கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் மட்டும் நான் வந்து எடுத்துருக்கேன். சரியா? அது போக மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள். ஸோ ஜிடியில் எனக்கு போகணும் 26,000 வேக்கன்ட் இருக்குது. இந்திய ராணுவம் அதில் வந்து எனக்கு இந்திய நாட்டுக்காக நான் சேவை செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனது கட்டாயம் இந்த கொஸ்டின், அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா உளவியல், சைக்காலஜியில் மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் இது எல்லாமே பார்த்தா மட்டும் தான் முடியும். ஓகேவா? கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப டஃபாலாம் இருக்காது. இப்போ வேறு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் வேறு கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. எப்படி ஒரு பிசி எக்ஸாம் இருக்குமோ அதை மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா அழகாக வேலைக்கு போயிட்டே இருக்கலாம். 2024 நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ப்ளேஸ் ஆகிடலாம். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி இதில் முக்கியமான அந்த ஸ்ட்ராட்டஜிக் கொஸ்டின் 25 கொஸ்டின் இருக்குது, அதை பார்க்கலாம். இதுக்கான அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வினாடிகள் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஆன்சரை சொல்ல பாருங்கள். ஸோ எத்தனை கொஸ்டின் சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். வீடியோட முடிவில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க எத்தனை கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. முதல் கேள்வி, மக்கள் தொகை குறைவான மாநிலம் எது? அதாவது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்படி மக்கள் தொகை குறைவான மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி சிக்கிம். சிக்கிம் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மக்கள் தொகையை குறைவாக கொண்டுள்ளது. ஸோ ஆப்ஷன் டி சிக்கிம். இந்த அருணாச்சலம் பிரதேசம் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் தொகை அடர்த்தியில் குறைவான மாநிலம் என்னது? அருணாச்சல பிரதேசம். இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எது? ஸோ இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பாலைவனம் தான் இருக்குது, அதை பேர் என்னன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தார் பாலைவனம். ஓகேவா? தார் பாலைவனம் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது. ஸோ பாதி பகுதி பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்லையும், பாதி பார்த்திங்கன்னா பஞ்சாப் ராஜஸ்தான் ஒட்டிய பகுதிகளில் இந்த தார் பாலைவனம் காணப்படுகிறது. உலகில் பார்த்திங்க அப்படின்னா 17வது பெரிய பாலைவனம் தான் இந்த தார் பாலைவனம். ஸோ உலகிலே மிகப்பெரிய பாலைவனம் எதுன்னு கேட்டாங்கன்னா சஹாரா பாலைவனம். உலகிலே மிக அதிக வெப்பமான பாலைவனம் கேட்டால் அட்டகாமா பாலைவனம். அதாவது ஒரு மிகப்பெரிய ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு குளிர் பாலைவனம் கேட்டால் இந்த கோஃபி பாலைவனம் சீனாவில் இருக்குது. ஸோ இப்போ இந்தியாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய பாலைவனம் கேட்டால் என்னது? தார் பாலைவனம். என்ன படாதுப்பா, ஒரு படம் உண்டு, சாமி படம் நினைக்கிறேன். ஓகேவா? சாமி 2 அந்த படத்தில் வந்து அந்த விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா பாபி சிம்ஹா வந்து அங்கே தான் இறக்கி விட்டு வருவார், அந்த தார் பாலைவனத்தை இறக்கி விட்டு வருவார். ஸோ காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். அடுத்து, அஸ்ஸாம் மாநிலத்தின் தலைநகரம் எது? சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தீஸ்பூர். இதான் இது அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய தலைநகர். இட்டாநகர் பார்த்திங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசம்னு நினைக்கிறேன். ஐஸ்வால் வந்து என்னது? மிசோரம். கோஹிமா வந்து நாகாலாந்து. ஓகேவா? அடுத்து, இந்தியாவின் மிக பழமையான இராணுவ படைப்பிரிவு எது? சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி அஸ்ஸாம் ரீஃபில்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சியில் இருக்கும்போது உருவாக்கின ஒரு படைப்பிரிவு அஸ்ஸாம் ரீஃபில்ஸ். ஓகேவா? இப்போ இதுக்கு தான் ஆள் எடுக்க போகிறாங்க. அஸ்ஸாம் ரீஃபில்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அடுத்து எனக்கு சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, அடுத்து எஸ்எஸ்சின்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் எனது அந்த ஆட்கள் எடுக்க போகிறாங்க, துணை ராணுவ படைப்பிரிவுன்னு சொல்லுவாங்க. சரியா? கிட்டத்தட்ட ஒரு 26,000 வேக்கன்ட் இருக்குதுப்பா. ஸோ மறக்காமல் நான் கொடுக்குற கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு உங்களுக்கு டெய்லி கொடுக்குறேன். இதை மட்டும் பார்த்தாலே போதும், நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஜென்ரல் நாலேஜ்லையும் அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுவாங்க அந்த பகுதியில் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அது போக ஆங்கிலம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு, அதுக்கடுத்து மேக்ஸ் வந்து கொடுக்குறேன். சரியா? உங்களுக்கு ஒரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள், கரெக்டாக படிங்க. எனக்கு இன்னும் ஃபாலோ பண்ண வேண்டாம், நான் கொடுக்குற நோட்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸு ஃபாலோ பண்ணுங்கள். இந்தியாவின் கிழக்கு முனை மாநிலம் என்று அழைக்கப்படுவது எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி அருணாச்சல பிரதேசம். இதான் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய கிழக்கு முனை மாநிலம் என்று அழைக்கப்படுகிறது. நேஷனல் போலீஸ் அகாடமி எங்கு உள்ளது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஹைதராபாத். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடியது இந்த நேஷனல் போலீஸ் அகாடமி. ஆப்ஷன் டி ஹைதராபாத். இந்தியாவின் ஏரி மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எது? சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி நைனிடால். ஓகேவா? ஸோ நைனிடால் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஏரி மாவட்டம் என்று அழைக்கப்படுவது. ஏன் இந்தியாவின் ஏரி மாவட்டம் அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக அளவில் ஏரிகள் உள்ள ஒரு அந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த நைனிடால் தான். அதனால தான் இந்தியாவின் ஏரிகள் மாவட்டம் என்று நைனிடால் அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் ஏரிகள் நகரம் தான் என்னது? காஞ்சிபுரம். மறந்துடக்கூடாது, மாற்றிடக்கூடாது. 1950க்கு முன்னர் யுனைடெட் ப்ரோவின்ஸ் என்று அழைக்கப்பட்ட மாநிலம் எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம்.
சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம். இதுதான் பார்த்தீங்கன்னா 1950 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் ப்ரொவின்ஸ் அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கும். 1950 தான் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். ஒரிசா எந்த ஆண்டு ஒடிசா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2011. ஓகேவா, 2011 தான் 96வது சட்டத்திருத்தம் போட்டு, அதாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஏஏன்னு சொல்லுவாங்க, அந்த சட்டத்திருத்தத்தை போட்டு ஒரிசா என்பதை ஒடிசா என பெயர் மாற்றம் செய்வாங்க. அதே மாதிரில ஒரியா அப்படின்ற மொழியை ஒடியா அப்படின்னு பெயர் மாற்றம் செய்வாங்க. எப்போ? 2011. அடுத்த கொஸ்டின், சிரவண பெலகொலா எங்கு உள்ளது? சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி கர்நாடகா. கர்நாடகாவில் தான் இந்த சிரவண பெலகொலா உள்ளது. எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குப்த அரசர்கள் சமுத்திரகுப்தரா. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தியானம் செய்வார். சிரவண பெலகொலா எங்கே இருக்குது? கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. கப்பல்களின் மயானம் என்று வர்ணிக்கப்படும் பகுதி எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி அலங். அலங் அப்படிங்கிற பகுதி பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலத்தில் கடற்கரை ஒட்டிய பகுதி இந்த பகுதி தான் இந்த அலங் பகுதி. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த சுழல்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, சுழல்கள் உள்ள பகுதினால் கப்பல்கள் பார்த்திங்க அப்படின்னா மூழ்கடிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் என்னது கப்பல்களின் மயானம் என்று வர்ணிக்கப்படுகிறது. என்னது? அலங் அப்படிங்கிற பகுதி எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. பாலின விகிதம் அதிகம் உள்ள மாநிலம் எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி கேரளா. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதாவது சென்சஸ் பற்றி பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்கப்பா. மேக்ஸிமம் எஸ்எஸ்சிலேருந்து கேட்பாங்க, கேட்காமல் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ மக்கள் தொகை குறைவானது, அதிகமானது, அடுத்து பாலின விகிதம் என்னது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அது எங்கே குறைவாக இருக்குது, அதிகமாக இருக்குது, அடுத்து மக்கள் அடர்த்தி டென்சிட்டி அது எங்கே அதிகமாக இருக்குது, குறைவாக இருக்குது, எல்லாமே கேட்பாங்க. அதனால் எனது உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்குறேன். ஸோ அப்போ பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் என்னது? கேரளா. அமிர்தசரஸ் பொற்கோவில் எங்கு உள்ளது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி பஞ்சாப். அதாவது சீக்கியர்கள் இருக்காங்க இல்லையா, சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் குரு நானக், அவருடைய அந்த மதத்தினுடைய ஒரு கோயிலாக பார்த்திங்கன்னா இந்த பொற்கோவில் மதிக்கப்படுகிறது. இது பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸில் அமைஞ்சிருக்கும் பொற்கோவில். அடுத்த கேள்வி, மக்கள் தொகை அதிகம் உள்ள மாநிலம் எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி பீகார். பீகாரில் தான் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்கும். ஆப்ஷன் சி பீகார். அப்போ மக்கள் தொகை குறைவு எங்கப்பா? அருணாச்சல பிரதேசம். மக்கள் தொகை அதிகம் தான் எங்கே? உத்தரப்பிரதேசம். மக்கள் தொகை அடர்த்தின்னு கேட்டால் பீகார் தான் நீங்கள் போடணும். அடுத்து, ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கும் நாசிக் அச்சகம் எங்கு உள்ளது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி மகாராஷ்டிராவில் தான் இந்த நாசிக் அச்சகம் அமைந்துள்ளிருக்கும். ஸோ ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் ஒரு அச்சகம் இருக்கும், கர்நாடக மாநிலமான மைசூரில் ஒரு அச்சகம் இருக்கும், அடுத்து மத்திய பிரதேசம், அது பேர் வந்து தோவாஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு அச்சகம் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு 4 அச்சகங்களை பார்த்தீங்கன்னா இந்திய அரசு நிறுவியிருக்கும். எதுக்கு? ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கவும், அடுத்து பார்த்தீங்கன்னா பத்திரம், நம்ம பத்திரத்தாள்கள் இருக்குல்ல, அதில் அந்த தாள்கள் அச்சடிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இந்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த அச்சடிக்கும் தொழில்களை நிறுவியிருக்கும். ஸோ அப்படி ஒன்றும் இல்லை, நாசிக் தான் இது எங்கே இருக்குது? மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. இந்தியாவின் ரத்தினம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மணிப்பூர். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ரத்தினம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ மணிப்பூரில் ரீசெண்டாக கலவரம் நடக்கிறது. என்னது? குக்கி மற்றும் இன்னொரு சமூகத்தினர் இருக்காங்க, அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கலவரம் நடைபெறுகிறது. ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலைகள் நடந்துச்சு. ஸோ இது சம்மந்தமாக கேள்விகள் ஜிடி எக்ஸாமில் கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஜிடி எக்ஸாம்னு இல்லை, குரூப் 4 இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய அந்த பிசியாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த கேள்விகள் கேட்க சான்சஸ் அதிகம். ஏன்னா நடப்பு நிகழ்வுகள் வந்து தெரிஞ்சால் தான் அந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிற மாணவர் ஒரு அப்டேட்டில் இருப்பார். அதனால் என்னது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாம்லையுமே ஒரு முக்கியமான பங்கு வகித்து வருது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ 2024லேயும் பிஜியும் வருது, எஸ்ஏயும் வருது. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் எஸ்ஏன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் வருது. ஸோ டெக்னிக்கல் எஸ்ஏ பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னென்ன அந்த குவாலிஃபிகேஷன் என்ன, அதாவது யார் அப்ளை பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருந்தாங்க இல்லையா, அதாவது தகவல் அறிவு உரிமை சட்டம் மூலம் நண்பர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா அந்த தகவலை தெரிவித்து அதை வெளியிட்டிருந்தார். அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
டெக்னிக்கல் எஸ்ஐயில் மேலும் கூடுதலாக ஒரு சில அந்த படிப்புகளை வந்து சேர்க்கறதுக்கு வந்து தமிழக அரசுக்கு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க முடிவு பண்ணால் தான் நாங்கள் வந்து அந்த ஒரு சில மேற்பட்ட படிப்புகளை நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிக்கிற அந்த ஈஸியை ட்ரிபிள் ஸோ சொல்லுவாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. பிறகு இன்னும் வரக்கூடிய காலங்களில் அது மாறாமல் இருக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம அது வரக்கும்போது நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்க்கலாம். ஆனால் என்னது 2024 கட்டாயம் டெக்னிக்கல் எஸ்ஐ இருக்குது, நார்மல் எஸ்ஐ தாலுக், அடுத்து ஏஆரில் இருக்க வாய்ப்பு சான்சஸ் இருக்குது. அடுத்து 2ஆம் நிலை காவலர், தீயணைப்போர், ஜெயில் வார்டர் எல்லாமே என்னது இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி கண்டினியூட்டியாக படிங்க, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை கட்டாயம் கிடைக்கும். இப்போ ஜிடி நமக்கு முதல்ல இருக்குது, ஜிடியை முதல்ல முடிப்போம். அடுத்த கேள்வி, ஜான்சி ராணி பிறந்த மாநிலம் எது? கரெக்டான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் தான் இந்த ஜான்சி ராணி அப்படிங்கிறவங்க பிறந்திருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த 1857 பெரும் புரட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்கு வந்திருப்பாங்க. யார்? ஜான்சி ராணி. எழுத்தறிவில் 2ஆம் இடம் வகுக்கும் மாநிலம் எது? சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, மிசோரம். மிசோரம் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவில் 2வது இடத்தை வகுக்கும். ஸோ முதலிடம் பார்த்திங்க அப்படின்னா கேரளா வகுக்கும், 2ஆம் இடம் பார்த்திங்க அப்படின்னா மிசோரம், லாஸ்ட் இடம் பார்த்திங்க அப்படின்னா பீகார். உலகின் அதிக மழை பெய்யும் பகுதி எது? சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, மவுன்சின்ராம். இதுதான் என்னது உலகிலேயே பார்த்திங்க அப்படின்னா மிக அதிக மழையை பெறக்கூடிய ஒரு பகுதியாக அமைஞ்சிருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா மேகாலயா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கும். இது மவுன்சின்ராம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சிரபுஞ்சி அப்படிங்கிற பகுதி தான் உலகிலேயே அதிக மழை பெறும் பகுதியாக இருந்தது. ஆனால் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா மவுன்சின்ராம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ அப்போ உலகிலேயே மிக அதிக மழையை பெறும் பகுதி எது தான்? மவுன்சின்ராம், மேகாலயா மாநிலத்தில் அமைஞ்சிருக்குது. சிந்திரி உர தொழிற்சாலை எங்கு உள்ளது? இது ஒரு முக்கியமான ஒரு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உர தொழிற்சாலை. இது பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தான் இந்த சிந்தரி உர தொழிற்சாலை அமைந்துள்ளது. ஸோ ஆப்ஷன் சி, ஜார்க்கண்ட். அடுத்து, பாலின விகிதம் குறைவாக உள்ள மாநிலம். நம்ம மேலே பார்த்தது பார்த்திங்கன்னா பாலின விகிதம் அதிகம் கேட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பாலின விகிதம் குறைவான மாநிலம் எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஹரியானா. ஹரியானா மாநிலம் தான் பார்த்திங்க அப்படின்னா குறைவான பாலின விகிதத்தை கொண்டுள்ளது. ஸோ ஆப்ஷன் ஏ, ஹரியானா. பிளாஸ்டிக்கை தடை செய்த முதல் இந்திய மாநிலம் எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஹிமாச்சல் பிரதேஷ். இதான் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே முதன்முறையாக பிளாஸ்டிக்கை வந்து தடை செஞ்ச மாநிலமாக விளங்குகிறது. என்னது? ஹிமாச்சல் பிரதேஷ். இந்தியாவின் முதல் தலைநகரமாக விளங்கிய இடம் எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, கொல்கத்தா. ஸோ அதாவது 1911 வரைக்கும் பார்த்திங்கன்னா கொல்கத்தா, அதாவது மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய கொல்கத்தா தான் நம்ம இந்தியாவுக்கு தலைநகரமாக விளங்கியிருக்கும். ஸோ 1911க்கு அப்புறம் தான் டெல்லியை வந்து நம்ம தலைநகரம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் நினைப்பாங்க. 1911க்கு அப்புறம் தான் டெல்லி தலைநகரமாக விளங்குகிறது. ஸோ அப்போ இந்தியாவின் முதல் தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னது? கொல்கத்தா, 1911 வரைக்கும். அடுத்து, இந்திய அணு சோதனை நடத்திய இடம் எது? இந்தியா அணு சோதனை நடத்திய இடம் எது? முதலாக 1975 நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஸோ அப்போ தான் இந்தியா முதலாக அணு சோதனை நடத்துகிறாங்க. அப்துல் கலாம் அவர் நடத்துவார். ஓகேவா? அது எங்கன்னு கேட்குறாங்க. எங்கன்னு சரி கட்சி பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, பொக்ரான். ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பொக்ரான் அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா முதல் அணு சோதனை நடத்தப்படுகிறது. சரியா? அதுக்கடுத்து 1900 சம்திங் ரெண்டு திருப்பு நடத்தியிருப்பாங்க. முதல்ல 1975 நினைக்கிறேன், அப்போது நடத்தியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்பு நடத்தியிருப்பாங்க. முதல் 2 திருப்பு பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அணுசோதனை பண்ணியிருப்பாங்க. காஷ்மீரின் கோடைகால தலைநகர் எது? சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, ஜம்மு. ஸோ ஜம்மு தான் பார்த்திங்கன்னா காஷ்மீருக்கு கோடை காலத்தில் தலைநகரமாக விளங்கும். அப்போ குளிர்காலம்னு வந்தால் ஸ்ரீநகர் இருக்கு இல்லையா, அதுதான் பார்த்திங்கன்னா குளிர்கால தலைநகர். ஸோ அப்போ காஷ்மீருக்கு 2 இருக்குது. கோடைக்கால தலைநகர்னு கேட்டால் ஜம்மு, குளிர்கால தலைநகர்னு கேட்டால் ஸ்ரீநகர். இந்த மாதிரி 2 இருக்குது. ஓகேவா? மறந்துடக்கூடாது. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜிடி கான்ஸ்டபிளுக்கு தேவையான முக்கியமான 25 ஸ்ட்ராட்டஜிக்கே கொஸ்டின். இது எல்லாமே நான் ஓரளவு கேட்குற மாதிரி தான் கொடுக்குறேன். ஓகேவா? போன ஸ்ட்ராட்டஜிக்கை பார்த்திங்க அப்படின்னா நான் போலீஸ் சிஸ்டம் டைப் பண்ணது. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறக்காக நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்தாலும் உங்களுக்கு லாபம் தானே, நஷ்டம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? படிக்கிறத பற்றி, அதாவது கல்வியை சார்ந்து எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இழப்பு கிடையாது. எல்லாமே நம்மளுக்கு மைண்டை வந்து, அதாவது அறிவை வந்து வளர்க்கக்கூடிய ஒன்று தான். ஸோ அதை படிக்கிற பற்றி தப்பு ஒன்றும் இல்லை. ஒரு 25 கொஸ்டின் நம்மளுக்கு தெரியுதா, உங்களுக்கு நல்லது தான். ஓகேவா? ஸோ
இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஓகேவா? நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க மார்க்கை. ஓகேவா? பிசிக்கு இருந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு இல்லை. ஏன் ஜிடியும் பிசியை விட ஜிடி வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸாம் எல்லாமே. ஓகேவா? ஸோ பிசியை தவற விட்டவங்க மட்டும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு கட்டாயம் ஜிடியில் போங்க. பிசி கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. அதாவது வருத்தப்பட்டு எதுவுமே ஆக போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ அது மறுபடியும் நீங்கள் வருத்தப்படுறதுனால மறுபடியும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஸோ அடுத்த கட்ட நகர்வு என்ன, அதை நோக்கி நீங்கள் நகருங்க. ஓகேவா? ஸோ ஜிடி இருக்குது, குரூப் 4 வரப்போகுது. வேறு என்ன இருக்குது, 2024 கட்டாயம் பிசி எடுக்க போகிறாங்க, எஸ்ஏ எடுக்க போகிறாங்க, எஸ்ஏ டெக்னிக்கல் எடுக்க போகிறாங்க. எல்லாமே எடுக்க தான் போகிறாங்க. எதுவுமே இதோட முடிவு கிடையாது. இதுக்கடுத்து தொடர்ச்சி இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்தோட முடிவு தான் பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயத்துக்கான ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் பிசி விட்டிங்கன்னா அடுத்த வருஷம் பிசி இருக்குது, அதை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கண்டினியூட்டாக படிங்க நீங்கள். ஓகேவா? என்னுடைய யூடியூப் சேனல் மட்டும் இல்லாமல் நான் ஸ்கூல் புக்கு மேக்ஸிமம் நான் சொல்கிறது அதுதான். நீங்கள் ஸ்கூல் புக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதாவது வேலைக்கு போய்ட்டு படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா முடியாது. அவங்க யூடியூப்பு, அடுத்து என்னது இன்டர்நெட், இந்த மாதிரி மொபைலில் நீங்கள் படிங்க. ஃபுல் டைமாக படிக்கிறவங்க மேக்ஸிமம் ஸ்கூல் புக் எடுத்து படிங்க. ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்களா, அதுக்கடுத்து நீங்கள் ஒரு மெட்டீரியல் வாங்கி நீங்கள் வந்து ஒரு ரிவிஷனுக்காக வச்சுக்கோங்க. ஓகேவா? இதான் நான் சொல்கிற ஸ்டடி மெத்தட் இதுதான். முதல்ல ஸ்கூல் புக்கு படிங்க. 6லேருந்து 10th வரைக்கும் பேசிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் படித்தா மட்டும்தான் அதுக்கு அடுத்த நகர்வான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் கூட நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் இருந்தால் கூட அதில் 10th 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் முதல்ல 6 to அந்த 10 வரைக்கும் ஸ்கூல் புக்கை தரவாக முடிக்கணும். இதெல்லாம் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் இந்த 2 தரவாக முடிக்கணும். இப்போ டிஎன்பிஎஸ்சி எழுத போகிறீங்க அப்படின்னா தமிழ் புக்கு நீங்கள் தரவாக முடிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கணிதம் புக்கு. ஸோ கணிதம் சார்ந்த உங்களுக்கு கொஸ்டின் வரும். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்கில் இருந்தால் மேக்ஸ் எடுப்பாங்க. வெளியே எங்கேருந்து எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். மேக்ஸிமம் வந்து எல்லா வீடியோவும், அதாவது ஒரு எக்ஸாமுக்கு தேவையான ஸ்கூல் புக் எடுத்து படிக்க முடியாத நண்பர்களுக்கு ஸ்கூல் புக்கு சார்ந்த எல்லா டீட்டெயிலும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஸ்மார்ட் பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் கொடுத்துருவேன். டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.